குமரி மாவட்டத்தில் கல்வித்துறையில் தூய்மை பணியாளர்களாக பணியாற்றி ஓய்வு பெற்றவர்கள் தங்களுக்கு பணப்பலன்கள் வழங்க கோரி மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகத்தில் உள்ளிருப்பு போராட்டம் நடத்தினர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள அரசு பள்ளிகளில் வேலைவாய்ப்பு மையம் மூலம் 1980களில் துப்புரவு பணியாளர்களாக 100க்கும் மேற்பட்டோர் பணியாற்றினர். பகுதி நேர ஊழியர்களுக்கான ஊதியத்திலேயே பணியாற்றி ஓய்வு பெற்றுள்ளனர். பணியாளர்களுக்கு வழங்கியது போல் பணி வரன்முறைப்படுத்தி தங்களுக்கும் பணப்பலன்களை வழங்க வேண்டும், பென்ஷன் வழங்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி 25க்கும் மேற்பட்ட முதியோர் நாகர்கோவிலில் உள்ள முதன்மை கல்வி அலுவலகத்தில் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டனர். கடந்த 3 ஆண்டுகளாக இவர்களுக்கு வழங்க வேண்டிய பணப்பலன்கள் மறுக்கப்பட்டு வருகிறது. இது தொடர்பாக நீதிமன்றம் சென்று நீதிமன்ற ஆணை பிறப்பித்த பின்பும் இவர்களுக்கு வழங்க வேண்டிய சலுகைகள் வழங்கப்படாமல் உள்ளது. இதனை கண்டித்து உடனடியாக கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி நாகர்கோவிலில் உள்ள முதன்மை கல்வி அலுவலகம் முன்பு சுமார் 25 பணியாளர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து சம்பவ இடம் வந்த காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்ட நபர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். அரசு பள்ளியில் 37 ஆண்டுகளாக துப்புரவாளராக பணிபுரிந்து வருபவர்கள் பல போராட்டங்கள் நடத்தியும் உயர்நீதிமன்றம் 3 நீதியரசர்கள் 10 ஆண்டுகள் பணி முடித்தால் அரசாணை 22 படி பணி வரன்முறை செய்து ஓய்வூதியம் கொடுப்பதற்கு மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. அந்த உத்தரவை முதன்மை கல்வி அதிகாரி இந்நாள் வரை பின்பற்றவில்லை. அரசாணை வெளியிட்டது. அரசாணை 22 2006ஆம் ஆண்டு அரசு 10 வருஷம் பணி முடித்திருந்தால் பணி வரன்முறை செய்து ஓய்வூதிய பலன்கள் வழங்கக்கு தமிழக அரசு ஆணையிட்டது. அந்த அரசு ஆணைப்படி பல போராட்டங்கள் நடத்தியும் கல்வித்துறை அதிகாரிகள் திரும்பி கூட பார்க்கவில்லை. தலைமைச் செயலகம் சென்று உண்ணாவிரதம் இருந்த போது உடனடியாக கல்வி அமைச்சரும் பள்ளிக்கல்வித்துறை அரசு செயலாளரும் அரசு நீதிமன்ற உத்தரவு பெற்றிருந்தால் உடனடியாக அவர்களுக்குள்ள பணப்பலன்களை கொடுப்பதற்கு அரசு உத்தரவிட்டு அந்த உத்தரவையும் முதன்மை கல்வி அதிகாரி நாகர்கோவில் அவர்கள் திரும்பி கூட பார்க்கவில்லை. இந்த ஏழைகள் 38 ஆண்டுகள் பணி செய்து உயர்நீதிமன்ற உத்தரவு இருந்தும் அரசு உத்தரவு இருந்தும் மாண்புமிகு 3 நீதியரசர்கள் உத்தரவு இருந்தும் எந்த உத்தரவையும் மதிக்காத சிஓ அலுவலகம் முன்பு இன்றைக்கு பாதிக்கப்பட்டவர்கள் உள்ளிருப்பு போராட்டம் வந்திருக்கிறார்கள். அவங்களுக்கு என்னுடைய முழு ஒத்துழைப்பு. அவர்களுக்கு பணி வரன்முறை செய்யும் வரைக்கும் அரசாணை 22 படி பணி வரன்முறை செய்யும் வரைக்கும் அவர்கள் உள்ளிருப்பு போராட்டம் தொடரும். ஏற்கனவே இந்த மாதிரியான இதுல வந்து நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் மாண்புமிகு நீதியரசர் விக்டோரியா கௌரி அம்மா அவர்கள் 2 வாரம் சிறை தண்டனை கொடுத்திருக்கிறார்கள். பால வெங்கடாபாணி சிஓ அவர்களுக்கு 2 வாரம் சிறை தண்டனை கொடுத்திருக்கிறார்கள். இதே மாதிரி வழக்கில் கொடுத்திருக்கிறார்கள். உச்சநீதிமன்றம் 1 லட்சம் ரூபாய் காஸ்ட் போட்டிருக்கிறார்கள். இதே வழக்கில் சிஓ அவர்களுக்கு 1 லட்சம் ரூபாய் அவதாரம் விதித்து தீர்ப்பு அளித்திருக்கிறார்கள். என்ன காரணம் நினைக்கிறீங்க? இது என்ன இவங்க வந்து அரசாணை இருந்தும் நீதிமன்ற உத்தரவு இருந்தும் இவர்களை பழி வாங்குகிறார். சிஓ வந்து பழி வாங்குகிறார். நீதிமன்ற உத்தரவுகளை வந்து அரசு வந்து கடைபிடிக்கிறது இல்லைன்னு வைக்கிறாங்களா? அரசுடைய கடமையை அரசு செஞ்சாச்சு. அரசு உத்தரவு போட்டாச்சு. அரசாணை 22 அரசாணை 111 இவர்களுக்காக போட்ட ஜிஓஐ காவல்துறை துணை கண்காணிப்பாளர் அந்த ஜிஓ பட்டியலை கேட்டு 3 ஆண்டுகள் ஆகுது. இந்நாள் வரையும் அந்த பட்டியல் அலுவலகத்தில் இல்லை என்று சொல்கிறார்கள். அரசாணை 111 616 நபர்களுள்ள பட்டியல் இல்லை என்று சொல்கிறார்கள். நீதிமன்றத்தை அவமதிக்கிறது முழுக்க சிஓ. நீதிமன்ற உத்தரவை ஒரு 3 நீதிபதிகள் போட்ட உத்தரவை மதிக்காம இருக்கிறது. இவர்கள் எல்லாம் சிஓக்கு தகுதி இல்லாதவர். ராஜேஷ்குமார். நாங்க கேட்க வந்திருக்கிறது, எங்களுக்கு நிலுவைத் தொகை வேணும், உழைப்பு ஊதியம் வேணும். 10 வருஷத்துக்கு மேல எங்களை பணியை நீங்க சீர்திருத்த பண்ணி எங்களை சரிவர எங்களுக்குள்ள அடுத்த பள்ளிக்கூடத்துல அனுப்பி எங்களுக்கு வேலையை செய்யணும்னு எங்க எம்ப்ளாய்மெண்ட் கார்டுல இருந்த பிறகு எங்களை நீங்க வேலைக்குன்னு ஆளு நீங்க வாட்ச்மேன் பியூன் இல்லைன்னா ஹைச்சம் வந்து எங்களை அனுப்ப மாட்டார்களா? அப்படி அனுப்பாம வச்சுதான் எங்களை இவ்வளவு தூரத்துல ஆக்கிட்டாங்க. இப்போ வந்து எங்களுக்கு உழைப்பு ஊதியமும் நிலுவைத் தொகையும் வேணும். அது வந்து இன்னைக்கு இந்த எங்க கோரிக்கை வைக்க சிஓ சார்ட்ட வந்திருக்கோம். என் பேரு நூர்ஜஹான், அரசு மேல்நிலைப்பள்ளி மாதவலாயம்.